பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா குறிப்பாக துறையூர் தொகுதி வந்து மலை கிராமங்கள் நிறைந்த பகுதி. அங்கே தான் வந்து அதிக வாக்குப்பதிவு திருச்சி மாவட்டத்திலே இருக்கிறது. குறிப்பாக 18.56% வாக்கானது இந்த துறையூர் தொகுதியில் பதிவாகி இருக்கிறது. குறைந்தபட்சமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நகர பகுதிகளில் குறிப்பாக திருச்சி கிழக்கு மற்றும் திருச்சி மேற்கு பகுதிகளில் மிக குறைந்த அளவு பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக திருச்சி கிழக்கில் பார்த்தீங்கன்னா 17.72%, திருச்சி மேற்கு தொகுதியில் 17.83% தான் பதிவாகி இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஒட்டுமொத்தமாக டெல்டா குறைந்தபட்சமாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா கரூர் தொகுதியில் அதிகபட்சமாக 18.78% வாக்குகள் அதிகபட்சமாக கரூர் தொகுதியில் தான் பதிவாகி இருக்கிறது. குறைந்தபட்சமாக பார்க்கணும்னா டெல்டா மாவட்டங்கள் 9 மாவட்டங்கள் குறிப்பாக திருச்சி, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், கரூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட 9 மாவட்டங்கள் வருது. இந்த 9 மாவட்டங்களே மிக குறைந்த வாக்கு பதிவாகி இருக்கிறது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் 16.83% அளவு தான் இந்த வாக்கானது பதிவாகி இருக்கிறது. அதிகபட்சமாக 18% வரை இந்த 2 மணி நேரத்தில் 18% வரை வாக்குகள் பதிவாகி இருந்தது. நம்ம காலையில் 5:30 மணியிலிருந்து 5 மணியிலிருந்து இந்த களத்தில் இருக்கும்போது நம்ம பார்க்க முடிகிறது என்னன்னா 6:45 மணி 6:30 மணிக்கெல்லாம் அதிக அளவிலான குடும்பங்களுடன் நிறைய பேர் வந்ததை பார்க்க முடிகிறது. திருச்சி நகர பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாக்கிங் போறவங்க கூட வெயிட் பண்ணி அவங்களுடைய வாக்கை செலுத்த ஆரம்பிச்சாங்க. வெயிலின் தாக்கம் அதிகமாக தற்போது மக்களினுடைய கூட்டம் வந்து சற்று குறையறதையும் நம்மளால கவனிக்க முடிகிறது. அதிகாலையே நீண்ட வரிசையில் நின்று மக்கள் வாக்களிச்சாங்க. ஆனால் தற்போது அந்த கூட்டமானது வெயிலின் தாக்கம் அதிகமாக சற்று குறையதை பார்க்க முடிகிறது. இருந்தாலும் இந்த வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்தாலும் அதற்கான ஏற்பாடுகள் இங்கே இருக்கு. குறிப்பாக மருத்துவ வசதிகளாக ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர் உள்ளடக்கிய மருத்துவ குழு இங்கே இருக்கு. முக்கியமான இடங்கள்ல 108 ஆம்புலன்ஸ் வசதிகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது. தண்ணீர் வசதிகள், பந்தல் அமைக்கப்பட்டிருக்கு மற்றும் அமர்வதற்கான சேர்கள் போன்றவை இடம்பெற்றிருக்கின்றன. ஃபேன் வசதியும் சில இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதனால வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் இந்த பகுதியில் வாக்கு செலுத்தக்கூடிய பகுதியில் அதற்கான முன்னேற்பாடு பணிகளும் தீவிரமடைஞ்சிருக்கு. அடுத்தடுத்த இன்னும் மதிய நேரத்தில் இன்னும் இந்த வாக்குப்பதிவின் அளவு வந்து அதிகமாகும் என்பதுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய கள விவரங்களுக்கு நன்றி ரகுபரன். களத்திலிருந்தும் என்ன நிலவரம் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். விருந்தினர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.